ஹாய் நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெவல்ஸ் ஃபேனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹெவல்ஸ் டேபிள் ஃபேன் இது. நான் ஆல்ரெடி ஹெவல்ஸ் ப்ராடக்ட்டில் நிறையா போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அடுத்து இதோட கடையோட நம்ம ஊர் வந்து பார்த்திங்கன்னா கழுகுமலை. பக்கத்தில் இருந்தவங்க யாரும் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரெடி பண்ணி தந்துடுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 இயர் வாரண்டி. அடுத்து இதோட ஹெவல்ஸ் ஸ்விங் எல்எக்ஸ் இதோட மாடலு. ஹை ஸ்பீடு, நார்மல் ஸ்பீடெலாம் கிடையாது, ஹை ஸ்பீடு. பாயிண்ட் வந்து 3 தான் வச்சுருப்பாங்க. நல்லா ஓவர் ஹை ஸ்பீடாக தான் இருக்கும். ஃபேரிங் வந்து பார்த்திங்கன்னா மோட்டரில் அந்த சுற்றுற ஃபேரிங் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஃபேரிங் போட்டிருப்பாங்க. இது 2 இயர் வாரண்டியோட கார்டு. இந்த கார்டை மட்டும் நீங்கள் வாங்கிட்டு யூஸ் பண்ணாமல் கீழே போட்டுறாதீங்க. இதுதான் மெயின். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்டை பத்திரமா வச்சுருந்தீங்கனாலே போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது மோட்டருக்கு நல்லா சேஃப்டியாக எழுதான் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது அந்த கீழே வைக்கிற தட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோட்ரு எல்லாமே ஃபிட் பண்ணிக்கலாம். அடுத்து இதை கீழே வச்சுருவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேனு, ரெக்கை, அந்த வலை எல்லாமே செட்டாகவே இருக்கும். நம்ம ஆல்ரெடி நீங்கள் அந்த ஃபோட்டோலேயே பார்த்துருப்பீங்க. நான் உங்களுக்கு எப்படின்னு காட்டிடுறேன். ரெக்கையோட பிளாஸ்டிக்கோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பக்காவாக இருக்கும். நம்ம கையை வச்சு பெண்ட் பண்ணிங்கனாலும் லைட்டாக தான் வளையும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டுப்பாங்க. வந்து 5mm தகடு மாதிரி இருக்கும், ஆனால் பிளாஸ்டிக்கில் தான் ஹெவல்ஸு. ஆனால் பிளாஸ்டிக் அந்தளவுக்கு பாதிக்காது, ஏன்னா ஹெவியாக போட்டிருக்காங்க. அடுத்து வந்து இது தான் மோட்ரு. மோட்ரு ஆன் ஆஃப் சுவிட்ச் எல்லாமே இந்த இதுலேயே வந்துடும். நீங்கள் ரொட்டேட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஃபேனோட அப் டவுன் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆப்ஷன் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குதுன்னு. இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபிட் பண்ணலை, ஏன்னா கஸ்டமருக்கு போக வேண்டியது, நம்ம ஃபிட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் மாட்டி உள்ளே வைக்க முடியாது. அதனால் நான் உங்களுக்கு இதை நீங்கள் தூக்கி அப்படியே மேலே எடுத்து வச்சுட்டு ரெக்கையை மாட்டி இதெல்லாமே மாட்டிங்கனாலே வேலை முடிஞ்சு. ரொம்ப ஒரு ஈஸி மெத்தடாக தான் இருக்கும். எல்லாமே ஜாயிண்ட் கிளப்பு தான், டக்கு டக்குன்னு போய் அதுவே மாட்டிக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபிட் பண்ணி காட்டுறேன்னா அடுத்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அடுத்த ஃபேனில் நான் ஆல்ரெடி இங்கே இந்த ஃபேன் ஃபிட் பண்ணுறதை பற்றி யாருக்குமே தெரியாமல் இருக்கிறது தெரிஞ்சிடும். நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க. இந்த ப்ராடக்ட் பார்த்த ஃபேனோட லிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட் எல்லா இடத்துலையும் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கடைக்கு வாங்க, உங்களுக்கு பார்த்து போட்டு கொடுத்துருவோம். கடையோட ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுகுமலை. ஓகே, பாய்.